குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி டே 4 செஷன். நான் டே 2ல் கொடுத்துருந்தேன் அந்த 2 நம்பர் வச்சு தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். எப்படி 2 நம்பரை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுறது. ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுறோன்னா ஏவோட வேல்யூவை பிக்கும் பியோட வேல்யூவை ஏக்கும் வந்து நம்ம இதில் டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. பட் இதில் நான் ஒன் ஆஃப் த வேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்த்துடலாமா? ஏக்கு ஒரு வேல்யூ, பி டேரெக்டாக ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு ஏன்னு கொடுக்கலாமான்னா அப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒரு தேர்ட் வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டெம்போரரி வேரியபிளாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து சின்னு கொடுக்க போகிறேன். சியோட வேல்யூ வந்து நான் 0ன்னு செட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போது இன்ட்டு ஏ ஈக்குவல் 10. ப்ரோக்ராமேட்டிக்கலாக எழுதும்போது எரர் இல்லாமல் இப்படி தான் கொடுக்கணும். ஏ கொடுத்தோன்னே நம்மளோட ரேமில் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா 10 வந்து ஏங்கிற ஒரு பேரில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்ட்டு பி ஈக்குவல் டு 20. அப்போ என்னாகும்? அகெயின் ஒரு பாக்ஸு 20 அண்டு வந்து நேம் வந்து பியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஆர் சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு டேரெக்டாகவே கொடுக்கலாம். பட் நான் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக 0 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஒரு 3 நேம் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லைனில் தான் நான் சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா ஆல்ரெடி 0 இருந்தது. இப்போ ஏவோட வேல்யூ 10 சியில் கொண்டு ஸ்டோர் பண்ணிடுச்சு. அடுத்து ஏ ஈக்குவல் டு பின்னு சொன்னால் பியோட வேல்யூ தானே ஏல ஸ்டோர் பண்ணோம். அப்போ பியோட வேல்யூ 20 ஏல ஸ்டோர் பண்ணிடுச்சு. அடுத்து இப்போ சியோட வேல்யூவை நம்ம பிக்கு வந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். அப்போ ஏவோட வேல்யூ பிக்கும் பியோட வேல்யூ ஏக்கும் போயிடுச்சு.